டேர்டெவில் சீசன் 2 முடிஞ்சிடுச்சு. அடுத்து சீசன் 3க்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கு மும்மரமா. இப்ப சீசன் 3க்கான வில்லன் யாருங்கிறத பார்க்க போறோம். கிங்பின் ஒரு கிரேட் வில்லன் தான். ஆனா 2 சீசன்லயுமே அவரே வில்லனா காட்டியிருந்தாங்க. 3வது சீசன்ல அவர் வில்லனா காட்ட மாட்டாங்க. மெயின் வில்லனா காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்ல. மேட் மர்டாக் இப்போ பிரசன்ட்ல இருக்காரு. கிங்பின் வந்து எக்ஸல் பண்ணிட்டாங்க, நாட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. சோ நெக்ஸ்ட் சீசனுக்கு பர்ஃபெக்ட் வில்லன்ஸ் யாருன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நம்பர் 3 மிஸ்டர் ஃபியர். பேசிக்கலா மார்வலோட ஸ்கேர் க்ரோ இவர் தான். ஃபியர் டாக்ஸின் யூஸ் பண்ணி என்டையர் நியூயார்க்கே கேஸ் ஆக்குவாரு. அண்ட் இதுல டிப்ஸ் என்ன அப்படின்னா, காமிக்ஸ்ல மேட் மர்டாக்கோட ஓல்டு லா ஸ்கூல் ரைவலே இவர் தான். நம்பர் 2 மேட் மர்டாக் பிரசன்ட்ல இருக்கிறதுனால ஆல்ரெடி பிரசன்ட்ல மேட் மர்டாக்கு எதிராக நிறைய கிரிமினல்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த சீசன்ல வில்லனா வரலாம். ஏன்னா நிறைய பேரு டேர்டெவிலே ஜெயிலுக்கு அமைச்சிருப்பாரு. அதுவும் இல்லாம ஏவிடிஎஃப் போலீஸ்மேன்ஸ் எல்லாமே உள்ளதான் இருக்காங்க. அவங்களுமே இவருக்கு எதிராக திரும்பலாம். அப்படி இருந்தது அப்படின்னா ஃபுல் சீசனுமே அவங்க மேக்சிமம் பிரிசனுக்குள்ளே முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1 அதுவும் இல்லாம இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன், புஷ்வாக்கர். பனிஷர் ஸ்பெஷல் பிரசன்டேஷன்ல இவங்க காட்டியிருந்தாங்க. பட் ஒரு 5 மினிட்ஸ் தான் வருவாங்க. பனிஷரை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிற ஒரு வில்லன். இப்ப கிங்பின் இல்லாததுனால ஹெல்ஸ் கிச்சனோட பவர் வேகமா இருக்கு. அதை இவங்க டேக் ஓவர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்க ஒரு கொடூரமான வில்லன். இவங்க சீசன் 3ல வில்லனா கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா மேட் மர்டாக்கும் பிராங்க் காஸ்லும் ஒன்னா சண்டை போட வேண்டி இருக்கும். அது ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல எது நடந்தா உங்களுக்கு நல்லா இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.